கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்பதை உள்ளத்தில் ஏற்படுத்தத்தான் அந்த கலிமா கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கலிமா அவர்களுக்கு தேவையில்லை. காரணமே அவர் அந்த நம்பிக்கையிலே இருந்திருக்கிறார்கள். அப்ப ஏன் கொடுக்கப்பட்டது? அவர்கள் அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்று நம்பினாலும் அந்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான் வணக்கங்கள் சொந்தமானது, அதில் இன்னொருவருக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அல்லாஹ், அவனை தரகர் இல்லாமல் நெருங்க முடியாது என்று சொன்னார்கள். அவனை நாம் வணங்குவதென்றால் நேரடியாக வணங்க முடியாது, ஆள் போட்டுத்தான் வணக்கணும் என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான், ஆனால் அந்த அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்க முடியாது. அதனாலதான் நாங்கள் தரகர்களை வைத்து அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்று சொன்னார்கள். அப்ப கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறதுங்கிறதா? அல்லாஹ் மட்டும்தான் வணக்க வழிபாட்டுக்கு சொந்தக்காரன், அவனுடைய அந்த தன்மையில் இன்னொருவருக்கு பங்கில்லை என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பகுதியிலே என்றவர்களிடம் தெளிவுபடுத்தி, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதே நேரம் அல்லாஹ்வை மறுக்கிறீர்கள், எனவே அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வணக்கத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் கலிமா. இதை அப்படி தெளிவாக சொன்னால் என்ன நடக்கும்? பள்ளி வாசல்களே இன்றைக்கு தௌஹீத்வாதிகளுக்கு என்ன நடக்கும்? அது நடக்கும். நபிமார்கள் செய்த பிரச்சாரம் என்ன? பள்ளிவாசல் அடி உழுந்தது. அது இன்று உழுகிறது இவர்களுக்கு, அன்று நபிமார்களுக்கு அடி உழுந்தது எதற்காக? வஸ்துகளால் ஒன்றுமாவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்குது முஹம்மது நபி சொல்லியிருந்தா அபூ ஜஹல் எதிர்த்திருப்பான ரசூலுல்லாஹ்வை? உத்பா எதிர்த்திருப்பானா? என்னங்க நாம ரெண்டு ஒன்றதான செல்லம் என்றாலும் வந்திருப்பான். எனவே கலிமாவுடைய நோக்கமே என்ன செஞ்சுவிட்டு மாறிவிட்டது. அதனால் கலிமாவுடைய பிரச்சாரமே மாறிவிட்டது. எனவே அவர்கள் ஈமானுக்கா பாடுபடுகிறோம், ஈமானுக்கா பாடுபடுகிறோம் என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஈமானுக்கா பாடுபடுகிறோம். ரசூலுல்லாஹ் மக்காவிலே 13 வருஷம் பாடுபட்டார்கள் சொல்கிறார்கள். மக்காவிலே 13 வருஷம் வஸ்துகளால் ஒன்றுமாவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறதுக்கா பாடுபட்டால் என்றுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ் மீது பொய் கூறுவதில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வஸ்துகளால் ஒன்றுமாவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் ஆகிறது என்ற கொள்கைக்காக பாடுபட்டார்கள். எதற்காக பாடுபட்டார்கள்? அல்லாஹ் அல்லாதை வணங்காதீர்கள், அல்லாஹ் அல்லாஹ்விற்கு நேர்ச்சை செய்யாதீர்கள், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அர்த்தப்படையாதீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த உபூதியத்தை இபாதத்தை தனிப்படுத்துவதற்கல்ல பாடுபட்டார்கள். எனவே சகோதரர்களே, உண்மையிலே இந்த பிரச்சாரத்தை அந்த பிரச்சாரத்தை இப்ப யார் செய்கிறார்கள்? தௌஹீத் ஜமாஅத் செய்கிறார்கள். அதுதான் கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம். எனவே இவ்வாறு கலிமாவுடைய நோக்கத்துக்கு ஒரு மாறுபட்ட காபிரிடம் அன்று இருந்த நம்பிக்கையை கலிமாவை நோக்கமாக கொண்டதால் அவர்கள் பிரச்சார பணியிலே ரசூலுல்லாஹ்வுடைய நபிமாருடைய வழியை விட்டு எங்கேயோ போய்விட்டார்கள். அதனால் இவர்கள் மக்காவில் ரசூலுல்லாஹ் 13 வருஷம் ஈமானுக்கா பாடுபட்டால் என்று சொல்லி மக்களை கூப்பிடுகிறார்கள். ஈமானுக்கா பாடுபட்டார்கள், அடிபட்டார்கள், எதை சொன்னார்கள்? ஈமான் என்று எதை சொன்னார்கள்? அதை சொல்ல கூப்பிடுகிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், தாயத்து கட்டாதீர்கள், சாஸ்தாங் இன்னொருவருக்கு செய்யாதீர்கள், நபியலாருடைய அல்லாஹ் மார்க்கமாக்காதீர்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு பாடுபட்டார்கள். இதற்கு மாற்றமாக வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்ற இந்த நம்பிக்கை நிலைநாட்டுவதற்குத்தான் நபிகளார் பாடுபட்டால் என்று சொல்லி, எனவே இந்த நம்பிக்கை உலகத்தில் எல்லோரிடத்திலும் வருவதற்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியிறங்குங்கள் என்றால் இது அல்லாஹ்வின் பாதையாகுமா? சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் பாதையாகுமா? அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும், சிறுக்கு கபர் வணக்கம் மற்றுமுள்ள எல்லா வகையான பிதஅத்துகள் மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நபிகளார் தியாகம் செய்தார்கள், ஆங்காங்கே படைகளை அனுப்பி வைத்தார்கள். அதற்கு
அதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அந்த ஃபீ சபீலுக்கு வந்த அந்த வசனங்களை எல்லாம் அதையெல்லாம் எடுத்து மஸ்திகளால் ஒன்றும் ஆவதில்லை என்பதற்காக பாடுபட்டார்கள். எனவே நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாருங்கள், உங்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும் என்றால், இது நீங்கள் அறியாமல் கூறுகின்ற பொய் சகோதரர்களே, தவறு. நீங்கள் அறியாமல் விளங்காமல் அல்லாஹ் ரசூலின் மீது குர்ஆன் ஹதீஸினுடைய நபியலாவுடைய வரலாற்று உண்மையான வரலாற்றுக்கு மாற்றமாக நீங்கள் கூறுகின்ற ஒரு மாபெரிய தவறாகும். அதை நீங்கள் புரிய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பு நபியலாருடைய வழிமுறையில் இருக்கிறோம் என்பது. ஆனால் அது உங்களின் எண்ணம். அந்த எண்ணம் தவறான எண்ணத்திலே நீங்கள் பிழையான வழியிலே போய்கொண்டிருக்கிறீர்கள். எனவே எண்ணம் தலைப்பு நல்லம் குர்ஆன் ஹதீஸில் வெற்றிருக்கிறது. எனவே இந்த தலைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆதாரபூர்வமான ஹதீஸி குர்ஆனை படித்து தூய்மையான நபியலாருடைய காலத்தில் அவர்கள் செய்த பிரச்சார முறையிலே உங்களின் பிரச்சாரத்தை செய்யுங்கள். அதற்காக அந்த பிரச்சாரத்தை இன்று சிறமேல் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சாரார் இந்த தௌஹீத்வாதிகள், நபிமார்களும் கொண்டு வந்த அதே கொள்கை நிலையாட்டுவதற்காக பூமியில் எங்கு சென்றாலும் அடிபடுகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். அவர்கள் அதிலே வெவ்வேறுபட்ட கஷ்டங்களை எதிர்நோக்கிறார்கள். எனவே அந்த வழிதான் உண்மையான வழி. அந்த வழியிலே சேர்ந்து குர்ஆன் ஆதாரமுள்ள ஹதீஸை பின்பற்றி சுவனம் செல்லும் அந்த கூட்டத்தில் சேருவோமாக. அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.